Hello friends, good morning everyone. So வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு நல்ல ஃபாலிங், அதாவது முன்னாடியத்து வந்து ஒரு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை கொடுத்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $68.61 $66.48 கிட்டத்தட்ட ஒரு $2 வந்து ஒரு டவுன் சைடு வந்து எடுத்திருக்கிறது. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ஒரு பிரேக் அவுட் இல்லைன்னா சப்போர்ட் ஜோனுங்கிறது $66.37 தான். ஆனால் நேற்று வந்து அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை, சப்போர்ட் எடுக்கலை. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து ஸோ நமக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ்ல தான் டர்ன் ஆகும். கிட்டத்தட்ட $0.21 வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ லோவர் பிரேக் பண்ணாத வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோன் தான். ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்த எப்போ பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ கேண்டில்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒரு -2.74% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் ஆயில் ரெக்கவரி எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து பிவோட் அண்டு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5770 ஓகேங்களா. ஸோ இந்த 5770க்கு கிராஸ் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் வந்து 5710 அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு $0.20 மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 or 30 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகி இந்த 5570 கிராஸ் பண்ணால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ செல்லிங் வந்து போகலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செல்லிங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஏன்னா நல்ல ஒரு ரெக்கவரியில் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது. நேற்று வந்து கண்டிப்பாக ஒரு செல் சைட் ப்ராஃபிட் புக்கிங் தான். இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால செல் சைட் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து 5900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங்கிறது மார்னிங் வந்து வேணாம். ஸோ ஈவினிங்ல ஏதாவது ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது அப்படின்னா ஸோ நான் வந்து ஈவினிங் வீடியோட வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் மார்னிங்கில் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வேணாம், இந்த 5770 கிராஸ் பண்ணால் மட்டும் ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 5900 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாகவுமே ஒரு $10 ஒரு $10 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $6. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதுவாக எடுத்துக்கலாம்னா ஸோ இந்த ஜோனை நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது $3,367 தான் பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு $37 பக்கம் ஒரு அப்சைட் வந்து கோல்டில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட 37.15 இன்னொரு $0.15 தான் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக சில்வரில் நல்ல ஒரு $1 to $1.5 வரைக்கும் ஸோ நம்ம மேலே வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பெரிய மூமெண்ட்டு கிடையாது, சைட்வேஸ் தான். ஏன்னா முன்னாடியத்து வந்து நமக்கு ஜூலை 9th வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -0.75% வரைக்கும் டவுனாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பையிங்கிறது ரிஸ்க் தான். காப்பரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நேற்று லோ 881.30 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். சண்டே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ எப்படி வந்து ஆப்ஷன்ஸை வந்து ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, டெய்லி 1 இல்லை 2 ட்ரேட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ஸில் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறது, ஸோ எல்லா டாபிக்ஸுமே அதில் வந்து கவர் ஆகிடும். ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.